உங்களுக்கு 4 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. 4 என்ன இருக்குது? ஒன்று ஜிகே இருக்குது, ஒன்று வந்து தென் யூ ஹேவ் குவான்டிட்டி ஆப்டிடியூட், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ், ரைட், அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மார்க் இப்போ ஏழியர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து 200 மார்க் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, ஃபஸ்ட் ஸ்டேஜ் மார்க் செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுக்கிறது இல்லை. ஸோ பிக் ட்ரபிள். இப்போ பேசிக்காக என்ன நான் என்ன சொல்லுவேன்னா, குவான்டிட்டி ஆப்டிடியூட், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கும் இல்லாத எக்ஸாமே கிடையாது. பேங்க் எடுங்க, மேக்ஸிமம் அதில் இருக்குது. எஸ்எஸ்சி எடுங்க, மேக்ஸிமம் இருக்குது. சிவில் சர்வீஸ் எடுங்க, ஒரு பகுதி இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பகுதி இருக்குது. இப்போ மணிகண்டன் பேசல சொன்னார், அகர்வால்னு புக்கு படிச்சிங்களா? அகர்வால் தான் ஒரு வேத புத்தகம். அவர் மொக்க புக்கு தனித்தனியாக பிரிஞ்சு 3 புக்காகவும் தனியாகவும் இருக்குது. வேறு வழியே கிடையாது. அந்த புக்கை வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுறதா. அது எங்கே சார் இருக்குது? நான் 6ஆவது வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு நீ என்ன படிச்சிங்களோ அதான் ஜிகே, அதான் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ அது நீங்கள் போட்டு பார்க்கணும். சரியா? ரைட்டு. இந்த 4 பாடத்துலையும் நிறைய மார்க் வாங்கணும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ரைட், 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஃபஸ்ட் ப்ராப்ளம். செகண்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு. டிஎன்பிஎஸ்சி மாதிரி கிடையாது. டிஎன்பிஎஸ்சி நெகட்டிவ் மார்க் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ் கிடையாது. சரியா? ஆஃப்லைன் நம்ம ஒரு இதில் போய் எழுதுகிறோம். ஆனால் எஸ்எஸ்சி, சிஜிஎல் அண்ட் நார்மல் ரெண்டுமே வந்து இட் இஸ் பியூர்லி ஆன்லைன். அப்போ ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஆன்லைன் நீங்கள் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கொடுக்குறான், ஃபுல்லாக கிடையாது. ஒரு செஷன் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். எகெயின் நார்மலாக ஒரு 20-25 வருஷம் முன்னாடி நான் ஐஏஎம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இட்ஸ் கேட் காமன் அட்மிஷன் டெஸ்ட். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 25 அந்த ஒவ்வொரு கலர் பேப்பர்களுக்கும் அந்த 25 நிமிஷத்தில் அந்த பேப்பர் ஃபுல்லாக முடிக்கணும், அப்படி இருந்தது. பட் இன்றைக்கி ஆன்லைனில் கரெக்டாக ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணி குயிக்காக முடிக்கிற மாதிரி படிக்கணும். ரைட், இதான் சிஸ்டம். என்னென்ன மார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது புக்கில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. வில் எக்ஸ்பிளைன் இட். பட் இதுதான் 4 பகுதி. இந்த 4 பகுதி தான் வாழ்க்கையே. 6ஆவது வகுப்புலேருந்து 10ஆவது வரைக்கும் எல்லாம் படிங்க. இன்க்ளூடிங் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் பயன்படும், யூபிஎஸ்சிக்கும் பயன்படும், எஸ்எஸ்சிக்கும் பயன்படும், ஆர்ஆர்பிக்கும் பயன்படும். எல்லாத்துக்கும் மணிகண்டன் சொன்ன புத்தகம் பிரித்து மேய்கிறது தான் மெயின் ஒர்க். பிரித்து மேய்ஞ்சிடணும், வேறு வழியே கிடையாது. படிக்கணும், மறுபடியும் படிக்கணும். மெமரி, ஸ்ட்ராட்டஜி, சப்ஜெக்ட் எப்படி ஞாபகம் வைக்கிறது, ஒரு நம்பர் எப்படி ஞாபகம் வைக்கிறதுலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸ்மால் விஷயம். ஓகே, நான் என்னோடய ஸ்பீச்சில் பேசுகிறேன், என்னோட யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு, பல நம்பர் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு. அது ஒரு டெக்னிக். நீங்கள் பழக யூ வில் ஃபைண்ட் அவுட். ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, படிக்க தான் எறும்பு ஊற கல்லும் தேயும். அப்போ நம்ம படிக்க நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லா டேஜில் நம்ம தம்பி சொன்ன மாதிரி 14 மணி நேரம் இம்மென்சிபிளி இம்பாசிபிள். ஐ வில் டெல் யூ. ஏன்னா இப்போ அவர் டைமில் வந்து அவர் படித்தார் 6 மணி நேரம் கூட தூங்காமல் படித்தாங்க. இப்போ எனக்கு கோவிந்தோட இதெல்லாம் தெரியும். ஈ நெவர் ஸ்லீப். எக்ஸாம் போனாலும் தூங்குறதே கிடையாது. என்ன கோவிந்து அவ்வளோ பயங்கரம் படிப்பாப்பில், விடிய படிச்சு காலைல போய் எக்ஸாம் எழுத போகல. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தூங்கலைன்னா உங்கள் பிரெயின் ஒர்க் ஆகாது. ஸோ ஐ டெல் பீப்புள் 8 மணி நேரம், உங்கள் ஏஜுக்கு வந்து 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் மாதிரி ஏதாவது சின்ன வேலைக்கு இருக்கும். ஐ டெல் பீப்புள் சாலிடாக குவாலிட்டி ஸ்டடி 8 hours a day 3 years you get any job in the world. 4 hours a day 6 years you make it or you may not get. 2 hours a day you will never get a job. முடிக்க அப்போ 8 மணி நேரத்துக்கு குறைஞ்சி படிக்கிற வாழ்க்கையில் வேலைக்கு போகவே முடியாது. 8 மணி நேரத்துக்கு மேலே எத்தனை மணி நேரம் ஜெனரல் ரைட். மினிமம் 8 hours a day 3 years. ரைட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.